நெக்ஸ்ட்டு ஃப்ளான்ஜ் கப்ளிங் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளான்ஜ் கப்ளிங்க்கு மொத்தம் 2 ஃப்ளான்ஜ் வரையணும். ஒரு ஷாஃப்ட்டு, ஒரு டேப்பர் கீ, போல்ட்டு, நட்டு. ஓகேவா? ஸோ இந்த போல்ட்டும் நட்டும் ஹெக்ஸாகனல் போல்ட்டாக இருக்கணும். இது அதே மாதிரி நட்டும் ஹெக்ஸாகனல் நட்டாக இருக்கணும். ஸோ ஒரு போல்ட் வரைஞ்சிட்டு நம்ம அசம்பிள் பண்ணும்போது இந்த 4 ஹோல்லையுமே என்ன பண்ணிடலாம்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். 1 2 3 4 ஹோல்லையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளான்ஜ் 1 வரையலாம். அந்த ஃப்ளான்ஜ் 1 வரைஞ்சிட்டு இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ளான்ஜ் 2 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் வெளியில் வந்திருக்கும். இது வந்து அந்த பார்ட்டோ உள்ளே கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேல் ஃபீமேல் பார்ட்டு. இப்போ இதில் வந்து இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஷேட் ஆகிருக்க பார்ட்டை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதை ரிவால்வ் அபவுட் திஸ் சென்டர் லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். இப்போ நம்ம எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ சாலிட்வொர்க்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நியூ பார்ட்டு. ஓகே. ஸோ எந்த பிளேன் சூஸ் பண்ணணும்? ஸோ ஃப்ரண்ட் வியூவில் தான் இந்த மாதிரி தெரியுது. இது வந்து சைட் வியூ. ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூவில் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் போயிட்டு லைனு. ஸோ லைன் கொடுக்கும்போது சென்டர் லைன் கொடுத்துக்கலாம். ஆக்சிஸ்க்காக சென்டர் லைன். ஸோ சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. ஸோ திருப்பி லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேஅவுட் வரையணும். இந்த லேஅவுட் வரையணும். ஷேட் ஆகிருக்கிறது. ஸோ நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இப்போ லைன் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், திருப்பி ஒரு ஹாரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், இந்த சைடு ஒரு லைன், திருப்பி மேலே, திருப்பி ரைட் சைடில் வரணும், திருப்பி இந்த சைடு இங்கே ஒரு சின்ன கட்டு, அதுக்கப்புறம் எங்கே வரைஞ்சிருக்கோமோ அங்கே வந்து முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இந்த சின்ன கட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா வெளியில் எடுத்துருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கான டைமென்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்லா பாருங்கள். ஸோ இது டோட்டலாக 100. அப்போ இங்கேருந்து பாதி வந்து 50. அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த டயா வந்து 50. ஸோ அப்போ பாதி 25. ஓகேவா? ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்கணும். ஸோ இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 25. ஏன்னா டயாமீட்டர் வந்து 50. அதே மாதிரி இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50. ஏன்னா டயாமீட்டர் 100. பாதி வந்து 50. ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன டைமென்ஷன் இருக்குது? அவுட்டர் 216ன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஸோ 216ங்கிறது அவுட்டர் டயா. ஸோ அப்போ பாதி 108. இப்போ இந்த லைனுக்கும் டாப் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 108. ஓகே. நெக்ஸ்ட்டு இது 115 இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹோல் எங்கே மேக் பண்ணுறோமோ அந்த டைமென்ஷன். ஸோ அதை நம்ம ஹோல் மேக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 75. இந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 75 அதோட டயாமீட்டர் 75. ஸோ அப்போ அதில் பாதி 37.75 தானே? ஸோ 75 பாதி 70ல் பாதி 35 37.5. ஸோ இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 37.5. ஓகே. ஸோ வேறு என்ன டைமென்ஷன் இருக்குது? இந்த லைன் இருக்கா? ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், டயமீட்டர் 20ன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் பக்கத்துலேயே சின்ன சர்க்கிள். ஸோ அது 200னா பாதி 100. ஸோ அப்போ இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஹாரிசாண்டல் டைமென்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஹாரிசாண்டல் லைனுக்கான டைமென்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ வெர்டிக்கல் லைனுக்கான டைமென்ஷன் எப்படி பாருங்கள். ஸோ டோட்டல் 18 இருக்கா? 80ங்கிறது என்னது? இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும். ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை நம்ம கணக்கில் எடுக்கல. அப்படி தானே? ஸோ அப்போ 80. அப்போ எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் 5. இப்போ இந்த லைன் மட்டும் எவ்வளோவா? 5. 5 இந்த லைன்லேருந்து இந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்க லைன் வரைக்கும் எவ்வளோவா? 80.
ஓகேவா? 8. அடுத்து வேற என்ன டைமென்ஷன் இருக்கு? நல்லா பாருங்க. 46ங்கிறது இந்த லென்த். இது 46. உள்ள இருக்க இந்த லென்த் 25. ஸோ அப்போ 2 கொடுத்துடலாம். அதாவது இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ள லென்த் எவ்வளோவா? 46. இந்த லைன்லேருந்து இருக்கிற டைமென்ஷன் எவ்வளோ? 25. கரெக்டா? 25, 46, இது 8. ஸோ வேறு என்ன டைமென்ஷன் பாக்கி இருக்கு? அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. டோட்டல் 80. டோட்டல் 80ல் வந்து 46 வந்து இந்த லென்த்து, இந்த லைனோட லென்த்து, இதுக்குள்ள லென்த்து 25. ஓகே, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போனீங்கன்னா ரிவால்வ்டு பாஸ்ன்னு இருக்கும், சரியா? ஸோ ரிவால்வ்டு பாஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சிஸ் லைனை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 316 போட்டோம்னா கம்ப்ளீட்டாக ரிவால்வ் ஆயிரும். ஸோ இது மாதிரி தான் இந்த பார்ட் வரும். இதுதான் என்னது? ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த ஃப்ளாஞ்சில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ இந்த பார்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு கொடுத்துடணும். ஸோ ஒரு ஹோல் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஸ்கெட்ச் போயிட்டு சர்க்கிளில் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் டயமீட்டர் எவ்வளோ இருக்குது? சர்க்குலர் டயமீட்டர் 16 டயா ஹோல்னு இருக்கா? 4 ஹோல்ஸ் ஈக்வி ஸ்பேஸ்டு. ஸோ 4 ஸ்பேஸ், அதாவது ஈக்குவலாக ஸ்பேஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதோட பொசிஷன். ஓகே, ஸோ 16 டயா ஹோலு. எவ்வளோ டயாமீட்டர்? அந்த பிச் சர்க்கிள் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? பிசிடி பிச் சர்க்கிள் டயா 150. ஸோ அப்போ சென்டர்லேருந்து 75, அதாவது இந்த சர்க்கிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 150. அப்போ சென்டர்லேருந்து 75. அப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்கணும். ஹோல் டயா எவ்வளோ? 16. நெக்ஸ்ட்டு சென்டர் டு சென்டர் எவ்வளோ இருக்குது? 150னா அவுட்டர் சர்ஃபேஸில் பாதி எவ்வளோ? 75. ஓகே, ஸோ இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு போயிட்டு சர்க்கிளில் போயிட்டு த்ரூ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் கட் ஆயிடும். ஸோ ஒரு ஹோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி 4 ஹோல் வேணும். ஸோ இந்த 4 ஹோல் எப்படி மேக் பண்ணலாம்னா அதே ஃபீச்சர்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா லீனியர் பேட்டர்ன் இருக்கும். அது கீழே இந்த ஏரோ மார்க்கில் சர்க்குலர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன், எதை நம்ம பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதை பேட்டர்ன் பண்ணணும்? இந்த ஹோல் சர்க்கிளில் பேட்டர்ன் பண்ணணும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணும்போது கட் எக்ஸ்ட்ரூடன் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இது என்னென்னா ஆக்சிஸ் எதை பொறுத்து நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சென்டர் சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல் காட்டும். சரியா? ஸோ இந்த ஹோல் காட்டும்போது இந்த ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து 4ன்னு இருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 2ன்னு இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் ஸ்பேசிங்கும் டிக்கில் இருக்காது. ஸோ இது ஏற்கனவே வரைஞ்சதுனால அப்படி இருக்குது, டேரெக்டாக வந்துடுச்சு. ஸோ 4ன்னு கொடுத்துக்கணும். ஈக்குவல் ஸ்பேசிங்கை டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 4 ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளாஞ்ச் 1. இந்த ஃப்ளாஞ்ச் 1ல் வேறு என்ன பண்ணணும்? ஒரு கீவே கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கா? ஸோ அந்த கீவே வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சர்க்கிள் டச் பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிள் டச் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்சு சென்டர் ரெக்டாங்கிள். ஓகேவா? சென்டர் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ கீவோட லென்த்து வித்து எவ்வளோ? 16. ஓகேவா? 16. அப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட வித்து 16 மாற்றிக்கிங்க. ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதை எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த கீயோட மேக்ஸிமம் லென்த்து 10ஆக இருக்கும். ஸோ அதனால் 10 நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஹைட் எவ்வளோ? 10 போட்டுட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடணும். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு
எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துட்டு ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், டூவால் கொடுத்துட்டோம்னா கீவே வந்து கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ இது என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஞ்ச் கப்ளிங். இதோட பேர் ஃப்ளாஞ்ச் 1. ஓகே. ஸோ ஃப்ளாஞ்ச் 1 வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ளாஞ்ச் 2 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் அஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம வரையணும். இப்போ ஒன்றும் இல்லை, கவனிங்க. இது அதே தான். இதில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 5 எம்எம்க்கு வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே பார்த்து. ஸோ அதே அளவுக்கு என்ன பண்ணணும், இங்கே 6 எம்எம் உள்ளே கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துட்டு இதுலேருந்து இந்த 5 எம்எம் போகணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 6 எம்எம் உள்ளே கட் ஆகணும், கேப் இருக்கணும். சரியா? ஸோ அப்போ 6 + 5 11 எம்எம்க்கு என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ளாஞ்ச் 2 கிடச்சிடும். சரியா? ஸோ அதே ஃப்ளாஞ்ச் 1 அந்த சேவ் பண்ண இதுலேயே நம்ம என்ன பண்ணணும், இதை ட்ரா பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டூ கொடுத்துருங்க. ஸ்கெட்சு போயிட்டு சர்க்கிளு சென்டரில் வச்சுட்டு 37.5 அந்த அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்சு. ஸோ ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகும். எவ்வளோ எம்எம் சொன்னேன், 6 + 5 11 எம்எம். ஸோ 11 எம்எம்க்கு கொடுத்துட்டு த்ரூவால் கொடுத்துடக்கூடாது. த்ரூவால் கொடுத்துட்டா எல்லாமே என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ இது வந்து பிளைண்டு, எவ்வளோ எம்எம்க்கு வேணுமோ அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஓகே. ஸோ இது ஓகே கொடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியராக கேப் வந்துருச்சா. ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளான வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சேவ் கொடுத்துடக்கூடாது. சேவ் கொடுத்துட்டா ஃப்ளாஞ்ச் 1 என்ன ஆயிரும், இதாக மாறிடும். ஸோ அப்போ இதை வந்து ஃப்ளாஞ்ச் 2ன்னு சேவ் பண்ணணும். அப்போ இந்த சேவ் கீழே சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். சரியா? அப்படி இல்லைன்னா இங்கே ஃபைலில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்னது, ஃப்ளாஞ்ச் 2 அப்படி தானே. ஸோ ஃப்ளாஞ்ச் 2 இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்னவா மாறிடும், ஃப்ளாஞ்ச் 2 மாறிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணுறேன் திருப்பி. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஃப்ளாஞ்ச் 1 ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளாஞ்ச் 1 ஓப்பன் ஆகுதா? ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன, ஃப்ளாஞ்ச் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளாஞ்ச் 2 இருக்கா? ஸோ சேவ் ஆஸ், அதுதான் சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபைலில் அப்படியே சேவ் ஆகும். சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ 2 ஃப்ளாஞ்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது போல்ட்டு அண்டு ஷாஃப்ட்டு அண்டு டேப்பர் கீ. போல்ட்டு நட்டு ஷாஃப்ட்டு டேப்பர் கீ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நியூ கொடுங்க. என்ன பண்ணலாம்னா போல்ட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஹெக்ஸகனல் போல்ட், அப்போனா ஹெட் வந்து ஹெக்ஸகனில் இருக்கணும். ஸோ இதோட டயமீட்டர் எங்கேயுமே கொடுக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 16 வந்து போல்ட்டு லென்த்தோட டயமீட்டர் தான். போல்ட் ஹெட்டுக்கான டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ராக்சிமேட்டாக இதோட 2 டைம்ஸ்னு எடுத்துக்கலாம். 16னா 16 2s 32 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ போல்ட் வரைகிறதுக்கு என்ன பிளேன் சூஸ் பண்ணணும், நான் டாப் லைன். போல்ட்டு நட்டு எல்லாத்துக்குமே டாப் லைன் தான். ஓகே. ஸோ டாப் லைன் சூஸ் பண்ணிக்கணும். ஹெக்ஸகனல் போல்ட்டுங்கிறதுனால என்ன பண்ணணும், நம்ம ஹெக்ஸகன் பாலிகன் இருக்கும் இங்கே. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு லைன். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 32 கொடுத்துட்டு ஓகே. ஸோ இங்கே எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்துட்டு ஹெக்ஸகன்
கிளிக் பண்ணிங்கன்னா ஹெக்ஸாகன் எக்ஸ்ட்ரூட் ஆகும். எவ்வளோ எம்எம்க்கு பண்ணணும்? 12 எம்எம்க்கு. ஓகேவா? ஸோ 12 எம்எம் தானே திக்னஸ்ஸு. அப்போ 12 12 எம்எம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஹெட் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்து என்னது? அடுத்து போல்ட் லென்த். ஸோ அதோட டயா எவ்வளோ? 16. ஸோ 16க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டோட்டல்? 25 + 41 66. சரியா? ஸோ 25க்கு த்ரெட் பண்ணியிருப்பாங்க. மீதி 41க்கு த்ரெட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு கொடுத்துடணும். சர்க்கிள் சென்டரில் வச்சுட்டு கொடுத்துட்டோன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட டயா எவ்வளோ? 16 எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். எவ்வளோ டோட்டல் எக்ஸ்ட்ரூடட் லென்த் எவ்வளோ? 66. ஓகே. ஸோ இது வந்து ஹெக்ஸகனல் போல்ட். இதை என்ன பண்ணிக்கோங்க? போல்ட்டுன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ பார்ட். இப்போ என்ன வரையணும்? நட்டு. ஸோ நட்டுக்கு அதே மாதிரி தான் ஹெக்ஸகனல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணிக்கணும்னா 16க்கு கட் பண்ணிக்கணும். ஸோ அதோட போல்ட்டோட திக்னஸ் எவ்வளோ? நட்டோட திக்னஸ்ஸு 14 mm. ஸோ அப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்சில் போயிட்டு பாலிகன் சென்டராக வச்சுட்டு ட்ரா பண்ணிடுங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 32. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இது சப்போஸ் இது ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேக் ஹரிசாண்டல்னு காட்டும். அதை கொடுத்துட்டா ஸ்ட்ரைட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸு எவ்வளோ டைமென்ஷன்? 14. ஓகே. திருப்பி இதை சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் போயிட்டு சர்க்கிள் சென்டராக வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸ்மார்ட் டைமென்ஷன் இதோட டயமீட்டர் எவ்வளோ? 16. ஓகே. ஸோ எக்ஸிட் ஸ்கெட்சு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு சர்க்கிள் டச் பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷம். எக்ஸ்ட்ரூடட் கட்டு சர்க்கிள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது எங்கே கொடுக்கணும்? த்ரூ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ இது வந்து ஹெக்ஸகனல் போல்ட். இது சேவ் பண்ணிக்கோங்க. இது என்ன? ஹெக்ஸகனல் நட்டு. ஸோ நட்டுன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ பார்ட்டு. ஸோ அடுத்து வரைய போகிற பார்ட் என்னது? ஷாஃப்ட். ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் எவ்வளோ? ஷாஃப்டோட டயாமீட்டர் எது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க 50. சரியா? ஸோ இந்த 50 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே உள்ளே கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஃப்ளாஞ்சில் வந்து ஹோல் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்னது? இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் தான். ஸோ 50. ஸோ அப்போ 50க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி லென்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ 90ன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. 90ங்கிறது என்ன அப்படின்னா இந்த கீவே நம்ம கட் பண்ணியிருக்க லென்த் வந்து 90. ஓகேவா? ஸோ அப்போ அதை தாண்டி ஷாஃப்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 30 mm எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு ஷாஃப்ட்டை வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது வந்து ஷாஃப்ட்டுங்கிறதுனால எண்ட்லெஸ். இந்த டைமென்ஷன் தான் இருக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஷாஃப்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் பண்ணணும். உள்ளே வந்து கீவே கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் வந்துட்டாலே மேக்ஸிமம் ஃப்ரண்ட் பிளேனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பிளேனில் தான் சர்க்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது 1-2 பார்ட்டுக்கு தான் வந்து நம்ம ரைட் சைடில் வரும் சர்க்குலர் பார்ட். ஓகே. ஸோ இப்போ ஷாஃப்ட்னு வந்துருச்சு. ஷாஃப்ட்டில் ஃப்ரண்ட் பிளேனு. ஏன்னா ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்லாம் நம்ம ஃப்ரண்ட் பிளேனில் தான் வரைஞ்சிருக்கோம். சைடு வியூ தான் வரும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்னது? ஷாஃப்ட்டுக்கு ஃப்ரண்ட் பிளேன் இல்லை, சைடு வியூ தான் கொடுக்கணும். சாரி. ரைட் சைடு வியூ. ஸோ சர்க்கிள்னு வந்துட்டாலே ரைட் பிளேனில் தான் மேக்ஸிமம் வரும்.
ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிடணும். டயமீட்டர் எவ்வளோ? 50. ஸோ 50 கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ். ஸோ எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுத்துட்டு சர்க்கிள் டச் பண்ணணும். எவ்வளோ லென்த்துக்கு சொன்னேன்? 120 தானே. ஸோ 90ங்கிறது வந்து நமக்கு வந்து கீவே கட் பண்ணுறது. ஸோ ஒரு 30 நம்மளே எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இது வேணால் மிட் பிளேன் மாற்றிக்கிங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? கீவே கட் பண்ணலாம். ஸோ ஒரு சைடு வந்து சாம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாம்பர் நம்ம பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ சாம்பர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கேயே ஃபில்லட் இருக்கும். ஃபில்லட்டு கீழே சாம்பர். ஸோ சாம்பர் கொடுத்துட்டு இந்த எட்ஜு. ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸாக ஆங்கிள் டிஸ்டன்ஸான்னு கேட்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? சாம்பரில் ஆங்கிளும் டிஸ்டன்ஸும். ஸோ 2 × 45 டிகிரி. இப்போ ஆங்கிள் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 2 mm, ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சாம்பர் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ இதே சர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் டு இப்போ கீவே கட் பண்ணிடலாம். ஸ்கெட்ச் போயிட்டு சென்டர் ரெக்டாங்கிள். ஸோ சென்டர் ரெக்டாங்கிளில் போயிட்டு இந்த சர்க்கிளில் வைக்கணும். ஓகேவா? ஏன்னா இதுதான் வந்து அவுட்டர் சர்க்கிள். ஸோ இதுலேருந்து தான் 5 mm மாறும். 5 mm கீழே 5 mm மேலே. ஓகேவா? ஸோ அப்போ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் கீவே எவ்வளோ கட் பண்ணணும்? 16 mm கட் பண்ணணும். ஓகேவா? இதே 16 தான் எங்கே இருக்கும்? ஃப்ளான்ஜ்லேயும் கட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ ஹைட் எவ்வளோ சொன்னேன் ஏற்கனவே? 10 சொன்னேன்னா? ஓகே. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்க்கோங்க. வித் எவ்வளோ? 16. ஹைட்டு 10. எக்ஸ்ட்ரூடட் பாஸ் கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரூடட் கட். ஸோ எவ்வளோ எம்எம்க்கு கட் பண்ணணும்? இது 120க்கே கட் பண்ணணுமா? இல்லை 90 தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ 90 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கீவே கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கீவேல இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேர்வாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இதில் ஃபில்லட்லேயே பண்ணிடலாம். ஸோ ஃபில்லட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட்டுன்னு இருக்கும். நம்ம எப்பவும் பண்ணுறது கான்ஸ்டன்ட் ரேடியஸில் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ரேடியஸ்னால் எந்த ரேடியஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துட்டோன்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட். ஸோ இதில் எதை ஃபில்லட் பண்ணணும்னு கேட்கும். ஃபேஸ் செட் 1, சென்டர் ஃபேஸ் செட் 2. ஓகேவா? ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் கொடுக்கணும்னா இந்த ஃபேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து சென்டரா. ஸோ அதனால் சென்டர் ஃபேஸ். இது செகண்ட் ஃபேஸ். ஸோ செகண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல விஹெச்சி கிடச்சிரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஷாஃப்ட்டு. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்னது இருக்குது? இன்னும் கீவே மட்டும் இருக்குது. கீவே மட்டும் போட்டோன்னா கீ மட்டும் இருக்குது. கீ மட்டும் போட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா கீயோட லென்த் வந்து 85 அண்டு ஒரு சைடு வந்து கீயோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ? 10. ஸோ இந்த ஒரு சைடு என்னென்னா மினிமமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ராக்சிமேட்டாக 9 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நியூ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் நார்மல் டு ஸ்கெட்சில் போயிட்டு லைன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு லைனு, அப்புறம் டேப்பராக ஒரு லைனு, திருப்பி ஸ்ட்ரைட் லைனு, திருப்பி எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே முடிச்சிடணும். ஓகே. ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனை சூஸ் பண்ணால் எவ்வளோ? 85 mm தானே. ஸோ 85 மேக்ஸிமம் லென்த்து ஹைட் எவ்வளோ? 10. ஸோ அது 1:100 ரேஷியோவில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ராக்சிமேட்டாக 9 எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் போயிட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் சொன்னால்
கீவே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். ஸோ எவ்வளோ வித்துக்கு நம்ம பண்ணணும்? 15. ஓகேவா? ஸோ 15 கொடுக்கணும். மிட் பிளேன். ஸோ இது என்னது? கீ. ஓகே. ஸோ இப்போ எல்லா பார்ட்டும் நம்ம வரைஞ்சிட்டோம். அப்படிதானே? 2 ஃப்ளான்ஜ் வரைஞ்சாச்சு. கீ கீ ஷாஃப்ட் வரைஞ்சாச்சு. கீ வரைஞ்சாச்சு. போல்ட் நட்டு எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ அசெம்பிள் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நியூ கொடுத்துட்டு அசெம்பிளி. ஓகே. ஸோ எல்லா பார்ட்டுமே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வேணும்? ஃப்ளான்ஜ் 1. அடுத்து இதை எதோட ஃபிக்ஸ் பண்ணணும்? ஃப்ளான்ஜ் 2ஓட ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்னன்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் என்ன பண்ணணும்? நம்ம ஒட்ட வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட். ஸோ அப்போ மேட்டு கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸும் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒன்றாயிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃப்ளிப் மேட் அலைன்மெண்ட்டுன்னு காட்டும். ஸோ அந்த ஃப்ளிப் மேட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டோன்னா அது அப்படியே நான் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஒரே சர்ஃபேஸ் ஆயிடுச்சு. ஆனால் மேலே கீழே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? இந்த ஹோலும் மேட்டு கொடுத்துட்டோன்னா கான்சென்ட்ரிக் ஆயிரும். விச் மீன்ஸ் ரெண்டும் ஒரே சர்க்குலர் பாத்தில் வந்துடும். இப்போ வந்து இது வேற எங்கேயும் மூவ் ஆகாது. ஆனால் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஆக்சிஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த கீவேவும் 90 டிகிரியில் இருக்கணும். புரியுதா? விச் மீன்ஸ் இந்த அலைன்மெண்ட்டும் எப்படி இருக்கணும்? 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 90 டிகிரினா இந்த ஹோலும் மாற்றி இருக்கணும். இது ரெண்டும் என்ன ஆயிடக்கூடாது? கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஆயிடக்கூடாது. தெரியுதா கேப்பு? ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா இப்போ ஹோல் ரெண்டோட ஹோலும் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இதை நான் இந்த ஹோலை அப்படியே சுற்றிட்டு வந்து இந்த ஹோலோட மேட்ச் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிரும்? அது 90 டிகிரி ரொட்டேட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும்? இந்த ஹோலும் ஓகே கொடுத்துட்டோம்னா ரெண்டும் என்ன ஆயிரும்? கோஇன்சிடென்ட் ஆயிரும். இப்போ கரெக்டாக என்ன இருக்கும்? பெர்ஃபெக்டாக 90 டிகிரியில் அலைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகாது? ரொட்டேட் ஆகாது. ஓகே. இப்போ இந்த அலைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஷாஃப்ட் உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போல்ட்டை இன்சர்ட் பண்ணிடலாம். அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ போல்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நட்டு. ஓகே. ஸோ இப்போ மேட்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? திருப்பி சர்க்குலர் பேட்டர்னாக கொடுத்துட்டோன்னா 4 இடத்துலையும் காப்பி ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ இந்த போல்ட் லென்த்தோட அவுட்டர் சர்க்கிள், இதோட இன்னர் சர்க்கிள். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸும் இந்த ஃபேஸும். ஓகே. அடுத்து இந்த இன்டீரியரும் இந்த எக்ஸ்டீரியரும். ஓகே. ஸோ எங்கே ஆயிடுச்சு? இங்கே இருக்கா? இந்த பாட்டமும் இந்த ஃபேஸும் கொடுத்துட்டோன்னா என்ன ஆயிடுச்சு? போல்ட்டும் நட்டும் அசம்பிள் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே கிளிக் கொடுத்துடணும். இப்போ இந்த 4 போல்ட்டை நட்டையும் 4 சைடும் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கே லீனியர் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். லீனியர் சர்க்குலர்னு இருக்கும். ஸோ நமக்கு தேவை சர்க்குலர். ஏன்னா சர்க்குலராக வரும். லீனியர்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறது. சர்க்குலர் பேட்டர்னா ஒரு ஆக்சிஸை பொறுத்து கொண்டு வர்றது. ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்துடணும். அதே ஆட்டோமேட்டிக்காக காம்போனன்ட்ஸ் டு பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதில் தான் ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன காம்போனண்ட்டை நம்ம பேட்டர்ன் பண்ணணும்? இந்த போல்ட்டும் நட்டும். ஸோ இங்கே செலக்ட் ஆயிருக்கா போல்ட் நட்டு. எதை பொறுத்து பண்ணணும்? அதே தான். உள்ளே இருக்க ஹோலை கிளிக் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போ எத்தனை காட்டுது? 2 காட்டுது. ஏன் 2 காட்டுது? இங்கே பாருங்க. நான் சொன்னேன்ல டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். இதை என்ன பண்ணிக்கணும்? 4ன்னு மாற்றிக்கணும். 4ன்னு மாற்றிக்கிட்டு இதை ஈக்குவல் ஸ்பேசிங் அது டிக்லேயே இருக்குது. ஈக்குவல் ஸ்பேசிங் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அது 90 உட்காந்துரும். இல்லை இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு இத்தனை டிகிரி தான் கேப் இருக்கணும்னு நம்ம ஏதாவது கண்டிஷன் இருக்குன்னா நம்ம அந்த என்ன ஆங்கிளோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னா
இங்கே அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். சரியா? ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துட்டோன்னா 4 இடத்துலையும் ப்ளேஸ் ஆயிரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நட் அண்ட் போல்ட்டு 4 இடத்துலையும் அசம்பிள் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொண்டு வரணும்? ஷாஃப்ட். ஸோ இன்சர்ட் காம்போனன்ட், ஷாஃப்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி கீ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஷாஃப்ட்டு. ஸோ இந்த ஷாஃப்ட்டுங்கிறது இங்கே வரணுமா? அப்போ மேட்டு கொடுங்க. ஷாஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணிட்டோன்னா ரெண்டும் ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இந்த சைடு ஃபேஸையும் இந்த சைடு ஃபேஸையும் ஓகே பண்ணிட்டோன்னா ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆயிரும். இப்போ இது என்ன பண்ணோம்? முன்னாடி பின்னாடி மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்போனண்ட்டை நம்ம ஹைட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐடி கொடுத்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? உள்ள அசம்பிள் ஆகும். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக எங்கே வரணும்? இது உள்ளே போகணும். ஸோ அப்போ அந்த தப்பு பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? திருப்பி இந்த ஷாஃப்டே டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக கூட கொண்டு வந்துடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணும்போதே அதெல்லாம் கரெக்டாக பார்த்துடணும். ஷாஃப்ட் இருக்கா? ஸோ ஷாஃப்ட்டுங்கிறது மாறி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேட்டு கொடுத்துட்டு இந்த அவுட்டர் சர்ஃபேஸும் இந்த இன்னர் சர்ஃபேஸும் மேட்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்க, ஃப்ளிப் மேட் அலைன்மெண்ட் இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோன்னா அது திரும்பிடும். இப்போ பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடும் இந்த சைடும் இப்போ ரைட் ஆயிடுச்சு. வெறும் உள்ள மட்டும்தான் மூவ் ஆகும். இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு என்ன ஆயிரும்? கோயின்சிடென்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஷாஃப்ட்டு சுத்தவும் சுத்தாது, உள்ளேயும் மூவ் ஆகாது. 3 டைமென்ஷனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே இதிலே கீவேயுமே கொண்டு வந்துடலாம். இப்போ இன்சர்ட் காம்போனன்ட் போயிட்டு கீயும் கொண்டு வந்துடலாம். கீ எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்கிறேன். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா ரொட்டேட் காம்போனன்ட் கொடுக்கணும். மூவ் காம்போனண்ட்டில் போயிட்டு ரொட்டேட் காம்போனன்ட் கொடுத்து இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்து மேட்டு கொடுத்துடணும். மேட்டு கொடுத்துட்டு இது ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கு, அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதோட பாட்டம் சர்ஃபேஸையும் இந்த கீவேவோட பாட்டம் சர்ஃபேஸையும் மேட்டு கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா? சின்ன ஃபேஸ் வந்து உள்ளே போகணும். இப்போ இதை வந்து இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்படி தானே? ஸோ இதை உள்ளே எடுத்துகிட்டு வரும். இப்போ இது ஒரு தடவை கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. சின்ன லென்த்தே உள்ளதான் இருக்கா அப்படின்னு. ஸோ உள்ளதான் இருக்குது. ஸோ அப்போ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதை உள்ளே மூவ் பண்ணி கொண்டு வரணும். உள்ளே மூவ் பண்ணி கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த சைடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள்ளே வந்து இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இது நேராகிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஷாஃப்டும் கிளிக் பண்ணிட்டோன்னா அலைன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அலைன்மெண்ட். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஹைட் பண்ண காம்போனண்ட்டை என்ன பண்ணணும்? வெளியில் கொண்டு வரணும். ஸோ ஹைட் பண்ண காம்போனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் ஷோ காம்போனண்ட்டுன்னு. ஸோ இது கொடுத்துட்டோன்னா அந்த காம்போனண்ட்டு ஓகே. இப்போ நமக்கு இந்த காம்போனண்ட் தேவையில்லை. ஸோ இதை என்ன பண்ணலாம்? ஹைட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஷாஃப்டையும் ஹைட் பண்ணிடலாம். இந்த கீயையும் ஹைட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஷாஃப்ட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி ஷாஃப்ட்டு இப்போ மேட் கொடுத்துட்டு
இந்த சர்ஃபேஸும் இந்த சர்ஃபேஸும் அலைன் பண்ணணும். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு உள்ளே போகிற சைடு தான் இருக்குது. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ளிப்பை பண்ண நம்ம தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த சைடு சர்ஃபேஸும் இந்த சைடும். ஓகேவா? ஸோ அப்போ இது வேற எங்கேயும் என்ன நகராது, வெறும் முன்னாடி பின்னாடி மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை உள்ள கொண்டு வந்துட்டு இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இது என்ன ஆகாது, ரொட்டேட் ஆகாது, மூவ் ஆகாது. ஓகே, அடுத்து இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ இன்சர்ட் காம்பனண்ட்டில் என்ன கொண்டு வரணும், கீ கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கீயோட சின்ன பார்ட் எங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ அப்போ ரொட்டேட் காம்பனண்ட் கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ளிப்மேட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ கீயோட பாட்டம் சர்ஃபேஸு ஃப்ளிப்மேட் அலைன்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சர்ஃபேஸு இந்த சர்ஃபேஸ் இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஓகே பண்ணிவிட்டு ஃப்ளிப்மேட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த சின்ன பார்ட்டு மேலே வந்துடும். ஆனால் கீ என்ன ஆயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. அதை எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது பாருங்கள் வெர்டிக்கலாக இருக்குது, ஆனால் நமக்கு அங்கே ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் காம்பனண்ட்டில் போயிட்டு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம மேட் பண்ணும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஸோ அப்போ மேட்டு கொடுத்துட்டு எட்ஜ் செலக்ட் ஆகிருக்கு, பாட்டம் சர்ஃபேஸ் அதே மாதிரி இங்கே இந்த பாட்டம் சர்ஃபேஸ். ஓகேவா? அடுத்து ஏதாவது ஒரு சைடு, இந்த சைடு இந்த சைடு. ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு அசம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் பண்ண காம்போனண்ட்டை ஷோ காம்போனன்ட்ஸ் கொடுத்துடலாம். ஷாஃப்ட் நல்லா கவனி, இங்கே பிளர்ராக இருக்கு பாருங்க, டல்லா. ஸோ அது எல்லாமே என்ன இருக்குன்னா ஹைட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, ஃப்ளாஞ்சரி கப்ளிங். இப்போ இந்த ஷாஃப்ட் அசம்பிளி வந்து நம்ம சென்டராக நம்ம பண்ணோம் அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் அலைன் பண்ணலாம். ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும் லென்த்து, ஏன்னா நம்ம உள்ளே கட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் வியூ வச்சுட்டு பார்த்தோன்னா தெரியும். இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூலாம் எங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூலையும் டாப் வியூலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? இது சைட் வியூவில் தான் அது சர்க்குலராக தெரியும். ஓகே, ஸோ இதோட ஃப்ளாஞ்ச் கப்ளிங் முடிஞ்சிருச்சு.